என்ன மாமா சூடா இருக்க? சூடு வச்சு உங்க அப்பா உள்ள இருக்கான். அவனை போய் கேளு, ரொம்ப விளக்கமா சொல்லுவேன். குடும்பம் மாடாது. மாமா என்னாச்சு? பேத்து பொழப்பு கெடுத்தது இல்லாம இப்ப மகளோட பொழப்பையும் கெடுத்து புட்டியா? உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கா? ஏன் மாமா கோச்சு போதே? தம்பி தங்கமணி என்னதுக்கா? அந்த குடும்பை ஏன் கேக்குற? இந்த பாவி மனுஷன் அந்த சிவலிங்க மகளை உனக்கு பேசி முடிச்சு பரிசம் போட்டு வந்திருக்கிறாரு. பரிசம் போட்டு வந்திருக்காரா? ஆமாப்பா. ஏன்பா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கேளு, அப்படி நல்லா கேளு. என்னைய ஒரு வார்த்தை கேட்காம இப்படி என் விருப்பம்னு தெரியாம. ஓ விருப்பமா? என்னப்பா சொல்ற? நான் ஐயக்காங்கிற ஒரு பொண்ணை விரும்புறேன்ப்பா. நான் அவளைத்தான் கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்க அப்பா எங்க தலையில கல்ல தூக்கி போட்டா, நீ என் பெத்த வயதிலேயே இடிய தூக்கி போட்டியடா. அப்பனும் மகனும் சேர்ந்து என் பக்கம் பொழப்புல மண்ணை போட்டுட்டீங்களேடா. இங்க பாருடா, பேத்தி வாழ வேண்டிய இந்த வீட்டுல வேற எந்த தெரிக்க வாழ விட மாட்டேன்டா. உனக்கு நாங்க வேணாம் இல்ல, போடா. உனக்கு எவ வேணுமோ போய் தோலடா, போ. மானகிட்ட ஈரசாதி பண்ணலாம். ஏடா காசு பணத்தை காட்டி என் மாமனை ஏமாத்தி பரிசவடா போட்டுருக்கீங்க. போறப்படு ஒருத்தி வீட்டுல தெரிய வேணா. வாடா வெளில வச்சு வாடா வாடா. உங்க ரெண்டு பேரும் சங்கியா இருக்காம தெரிஞ்ச விட்டு போறாங்க. தெருநாய் வீதியில கத்திக்கிட்டு இருக்க போடுற. அதனால போட்டீங்க. இன்னும் கல்யாணம் முடிக்கல. எப்படி கல்யாணம் முடிச்சு முடியாது பார்த்து போடுவா. டேய் நம்ம புள்ள முகத்தை பாடுற. காரியம் பெருசா வீரியம் பெருசா? அருவாவை தூக்கிட்டு டேய், என் மக கழுத்துல ஏற வேண்டிய தலையை தட்டி புடுங்கி ஓ மக கழுத்துல ஏத்தணும்னு நினைச்ச, உங்களை குடும்பத்தோட கொலை பண்ணிட்டு தூக்குல தூங்குறது எனக்கு கௌரவம்டா. இதையே சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு தான் என் கையை காலை கட்டி வைப்பேன்? என்னமோ பண்ணி தொலைப்போ. முதலாளி, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதாங்க. அந்த பானக்காரி ஐயக்காவுக்கும் மலச்சாவி மையன் தங்கப்பாண்டிக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைதான் முதலாளி. அதை நான் கண்ணால பார்த்தேன் முதலாளி. டேய் நாகராசு, நாளைக்கு பொழுது விடுறதுக்குள்ள அந்த பானக்காரி பஸ்பமாயிருக்கும். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளடா. யோ யார் மாப்பிள்ள? நீங்க தான் மாப்பிள்ள. யோ என்ன மாப்பிள்ள சொல்ல எனக்கு பெரிய வந்து பாத்துக்க. பொண்ணை கட்ட போறவரை மாப்பிள்ளன்னு சொல்லாம நான் ஏன் நக்கல் பண்ண போற மாப்பிள்ள? யோ என்ன மாப்பிள்ள சொல்லாதயா. நீங்களா பேசி முடிவு பண்ணிட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனா நான் கட்டுமா? அது கூட அவரை போய் பாரு. இந்த பாரு, உன்னோட பணபலம் உன் தம்பியோட ஆள்பலம் இதெல்லாம் சொல்லிட்டேன் மாப்பிள்ள. இந்த மாதிரியோ சரி சரி பிரச்சனையை சொல்லுங்க. கூப்பிடு அவன் தம்பியா. ஏன் சிவகாம வாராக்கியா சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள சொல்லாதயா. டேய் வாடா வாடா வா.
ஏய் தங்கப்பாண்டி, ஏதாவது பேசுறதா இருந்தா வெளியே வா, வெளியே வச்சு ஆம்பளை மாதிரி பேசு. டேய், ஆம்பளைங்கனால தான் வீடு தேடி வந்திருக்கேன். நான் உன மாதிரியா தனியா இருக்கிற பொம்பளை பிள்ளை ஆள் வச்சு அடிக்கிறது, ராத்திரி வீட்டை பூட்டி தீ வைக்கிறது? யோ, உன் தம்பி என்ன விட கேளியா? டேய், தம்பி குச்சி ஓடி அந்த இப்ப தலை குறிஞ்சு நிக்கிற, ஏன் மனசு ஊத்துதா? இந்த பாரு, நீ ஆள் வச்சு அடிப்ப, ஆனா நான் வீடு முகந்து அடிப்பேன். இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்ல, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாதை இல்லடா ஐயக்கா. அவளுக்கு நான் இருக்கேன். அவன் மேல ஒரு சின்ன தூசி பட்டாலும் நீங்களா தூளாயிருவீங்கடா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்கடா. நீங்க குறிச்ச அதே நாள்ல அதே நேரத்துல நான் என் ஐயக்கா கழுத்துல தாலி கட்டுறேடா. முடிஞ்சா ஆம்பளை தடுத்து பாரு. அடி பாவி மகளே, பாதியில போறதுக்காடி வெளுத்து ஆளாக்கினது. ஏன்டா இப்படி? போதும், இந்த நொண்டிய மகளா பெற்றதுக்கு நீங்க பட்ட அசிங்கமா அவமானமும் போதும். எனக்கு எதுக்குமா இந்த கல்யாணம் காட்சி எல்லாம்? பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்பட்டு தப்பாமா? நான் என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒரு நொண்டியா பிறந்து அது நீ செஞ்ச பாவம் இல்லம்மா, நான் செஞ்ச பாவம். நான் செஞ்ச பாவத்துக்கு தான் கடவுள் எனக்கு ஒரு பொண்ணையும் கொடுத்து, அதுக்கு ஒரு ஊனத்தையும் கொடுத்து என்ன அணுவா சித்திரவதை பண்றாமா. நீ ஊனமா பிறந்ததுனாலதான் இந்த ஊர் பயலுகிட்ட எல்லாம் நான் கைய கட்டி வாய் பொத்தி நிக்கிறேம்மா. சித்தப்பா, நான் செத்துட்டேன், நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க. நிம்மதியாவா? ஒவ்வொருத்திக்காக தான் நாங்க இத்தனை பேர் உசுரோடு. நீ இல்லைன்னா நாங்க மட்டும் எதுக்குமா உசுரோடு இருக்கணும்? ஒவ்வொருத்திக்காக தான் உன் சித்தப்ப இத்தனை நாளா பொறுத்து போனேன். உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வெயி, அந்த மலைச்சாமி அவன் மகன் மருமகன் அந்த வம்சத்தையே பூண்டோட அழிச்சிருவோமா? சித்தப்பா, நம்மளால யாரும் கஷ்டப்பட வேணாம். அவர் இஷ்டப்படி படிச்சவங்களை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு நல்லா இருந்தா போதும். இந்த கல்யாணம் எல்லாம் உனக்கு வேணாம்டா. நீ உசுரோட மட்டும் என் கூட இருந்தாலே போதும்டா. ஏய் மதனி, ஏன் கல்யாணம் வேணாங்கற? என் மகன் என்ன தப்பு பண்ணா? இந்த கல்யாணம் நடக்கும், அதுவும் அந்த தங்கப்பாண்டி கூட தான் நடக்கும். அவ மட்டும் என் மக கழுத்துல தாலி கட்டல, அவ அப்ப மாம அத்தனை பேர் தலை இந்த மண்ணுல உருளும். இது என் மக மேல சத்தியம். எவனோ பெத்த பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம பெத்த பிள்ளைங்க பொழப்ப நாசமா போகணுமா? எங்களை கேட்காம நீயா பேசி முடிச்ச பரிசத்தை நீயே போய் உடைச்சு விட்டுடு. இல்ல கிந்தா இந்த அருவால பிடியா இந்த பிடிய உன் கையாலேயே வெட்டி கொள்ளு. வெட்டியா வெட்டு. அப்பா, நான் பிறந்ததுல இருந்து எனக்கா உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லப்பா. உங்க பார்வை கட்டுப்பட்டு வளர்ந்தவனா இன்னைக்கு இவ்வளவு பெத்த பாவத்துக்காக கால விழுந்து கேட்டுக்கிறேன்ப்பா, என் மக பொழப்ப கெடுத்துறாதீங்கப்பா. இந்த பரிசத்தை உடைச்சு விட்டுருக்கப்பா. இந்த வாங்கிக்கம்மா, நல்லா இரு தாயி. வாங்க தம்பி, கல்யாணத்துக்கு வர. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க 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 ஐயா, வாங்க உட்காருங்க. ஐயா, இனிமே இது உங்க வீடு, நீங்க உட்காரணும், நாங்கெல்லாம் நிக்கணும். என்னங்க ஐயா அது வந்து என்னங்க ஐயா, நான் ஏதாவது செய்யணுமா? அத உங்ககிட்ட நான் எப்படி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஐயா.
சிவலிங்கம், நாம நினைக்கிறது மாதிரி நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறது இல்ல. என் வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்கன்னு நினைச்சுதான், அந்த நம்பிக்கையில தான் உன் மகளை என் மருமகளா ஏத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கு எப்படி காப்பாத்து? என்ன மன்னிச்சு சிவலிங்கம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. என்ன சொல்ற நீ? விடிஞ்ச கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல. யாரு பேசுற? சும்மா ஐயா, உங்க வார்த்தைக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும்னா கட்டுப்படாம இருக்கலாம். ஆனா இந்த சிவலிங்கம் என்னைக்கும் கட்டுப்படுவாயா? உங்களை மீறி இந்த கல்யாணம் நடக்காதியா? பர்வதா, வைரத்தை கூட்டு வா. தாயே, உனக்கு மலைச்சாமி ஐயா விட்டு மறுமலா வாழ கொடுத்து வைக்கலமா? கடைசியா ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்க. ஐயா, உங்க கையால நீங்க என் மகளுக்கு வச்சு போட்ட நீங்களே அழிச்சு விட்டுருங்க. இனிமே இதுக்கேதியா கல்யாண காட்சி எல்லாம்? கடைசி வரைக்கும் பிறந்த வீட்டில மாதாவட்டியா கிடந்து சாகட்டியா? சிவலிங்கம், என் மக மேலையும் பேத்தி மேலையும் நான் வச்சிருந்த குருட்டு பாசம் என் கண்ணை கட்டிடுச்சு. நான் வாழ்ந்து கெட்டவன் தான், ஆனா வாழ்த்து கெட்டவன் இல்ல. தாய், நான் உன் நெத்தில வச்ச குங்குமம் என்னைக்கு நிலைச்சு நிற்கும். நீ நல்லா இருப்ப. ஐயா, இந்த கல்யாணத்துக்கு உங்க மகன், என் மகன் எனக்கு பிறந்தவனா இருந்தா நாளைக்கு உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். ஐயா, உள்ள வரலாமா? என்னையா பெரிய வார்த்தை வச்சிட்டீங்க? நான் கொடுத்து வச்சிருக்கணும். உள்ள வாங்க. ஐயா, உட்கார்ந்து. ரெட்டியாரு, என் மகன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னையா என்கிட்ட போய்? தங்கபாண்டி, தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்க. இன்னும் நீ என் தோல்ல கிடக்கிற பிள்ளைன்னு நினைச்சு உன்னை கேட்காம வாக்கு கொடுத்தது தப்புதான். என்ன மன்னிச்சிருப்பா. ஏப்பா, நான் கொடுத்த வாக்கு என் உசுரு இப்போ உன் கையில தான்ப்பா இருக்கு. எனக்கு உசுறு கொடுத்த சாமி நீங்க. உங்களுக்காக என் உசுரை கூட கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னால என்னையே நம்பி இருக்க இந்த பொண்ணு கைவிட முடியாதுப்பா. வைரச்சிலைக்கு அப்ப ஆத்தா சொத்து பத்து எல்லாம் இருக்கு. ராசாத்திக்கு அம்மா மாமா நீங்க எல்லாம் இருக்கீங்க. ஆனா இந்த ஐயக்காவுக்கு என்ன விட்டா யாருப்பா இருக்கா? என்னால உங்க பேரை காப்பாற்ற முடியாட்டியும் உங்க பேரு கெடுக்காம இருக்க முடியும்பா. மலைச்சாமியோட மகன் அவனை நம்பி வந்து ஒரு பொண்ணோட பொழப்ப கெடுத்தான்ற பாவம் பழியும் உங்களுக்கு வேணுமாப்பா? சொல்லுங்கப்பா, இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? தங்கபாண்டி, நாமும் நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. எல்லாம் விதி விட்டு வழி. உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. நல்லாயிரு.
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.